ஆணவ கொலை என்றாலே சாதிய கொலை தான். யாருனே அவனை நான் காதலிக்கவே இல்லைன்ட்டு அந்த பொண்ணு. கண்டிப்பாக இந்த காதல் கைகூடாது. சாதி என்பது கொடூரமானது. அது ஆக்டோபாஸ் கரங்களை கொன்றது, குச்சி கிழிச்சிரும் அப்படிங்கிறது அந்த பெண்ணுக்கும் தெரியல, கவினுக்கும் தெரியல. சுர்ஜித்தை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு நல்ல படித்த இளைஞன். இப்போ அவனுக்கு ரெட்டை ஆயுள் தான், குண்டாஸ்வர போட்டு. ஏன்னா அந்த பொண்ணுடைய வாழ்க்கையும் ஒரு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இந்த கவின் காதல் விவகாரத்தில் வந்து முதல்ல அந்த பெண் வந்து நான் அந்த பையனை லவ் பண்ணல, நட்பாக தான் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் கசிஞ்சிச்சு. ஆனால் இன்றைக்கி அந்த பெண்ணோட வாட்ஸ்அப் சாட் அதை கேள்விப்பட்டீங்களா சார் அந்த நியூஸ்லாம்? ஆமாம், அந்த வாட்ஸ்அப் சாட்லாம் பார்க்கும்போது எப்படி சார் இருக்குது? அதாவதுங்க, ரெண்டு பேரும் பள்ளியிலே நட்பு. பள்ளியில் சாதி இல்லை, நட்பு. கல்லூரிக்கு வரும்போது காதலாக மாறும். காதலாக மாறுகிற பொழுது இந்த சாதி நம்மளை புசிக்கிதுங்கிற விஷயம் ரெண்டு பேருக்குமே தெரியும். தமிழ்நாடு முழுக்க ஆணவ கொலை, தேவேந்திர குல வேளாளர் இளைஞர்கள்லாம் கொல்லப்படுறான். ஆனால் அரசியல் கட்சி என்ன பண்ணுது? அவர்களை நீங்கள் அரசியல் ரீதியாக அவர்களுடைய ஒரே கோரிக்கை என்ன, எஸ்சி பட்டியலிருந்து எடுத்துறியா? கவினோட தந்தை அதான் சார் சொன்னாங்க, நிதி எனக்கு வேணாம், 1 கோடி கொடுத்தாலும் நான் வாங்க, எனக்கு நீதி வேணும். இவ்வளவு நடந்த பிறகும் இந்த 2 திராவிட கட்சிகளும் நீங்கள் இந்த எஸ்சி பட்டியலிருந்து தேவேந்திர குல வேளாளர்களை மட்டும் நீங்கள் எஸ்சி பட்டியல் எடுத்துட்டீங்கன்னா சாதி ஒழிஞ்சு போயிருச்சு. இப்போ அடிக்கடி இப்போ அந்த பெண்ணை பார்த்துட்டு வர்றான். அது அடுத்த கட்ட திருமணத்துக்கு அவன் தயாராகிறாங்க. அவ்வளோ ஃபோட்டோ இருக்கு சின்ன வயசு. அடுத்த கட்ட அவன் திருமணத்துக்கு தயாராகிறாங்க. இப்போ அந்த பொண்ணு விருப்பம் ஏன்னா, நீ கண்டிப்பாக சாதி கொடுமையில் என்னுடைய சமூகம் ஒன்று கூடாது, தயவு செய்து என்னை மறந்து நீ உயிரோடு எங்கே நல்லாரு அந்த பெண் சொல்லி இருந்தால். அந்த பெண் மெசேஜில் கூட வந்து வீட்டில் பொண்ணு கேளுங்க அப்படின்னு. அது எப்படி நடக்கும்? எப்படிங்க நடக்கும்? கற்பனையே பண்ண முடியாது. அந்த பெண்ணுக்கு தெரியும். 1000 பேர் 500 பேர் கூடுகிற அந்த சமூக நல்லது கட்டதில் ஏன் என்னை புறக்கணிக்கிறீங்க கேட்க முடியுமா? அப்போ இந்த சமூக சாதிய கட்டுமானம், சமூக கட்டுமானம் எவ்வளோ கொடுமையானதுன்னு பார்த்தீங்களா? இதில் தான் சுர்ஜித்தை கொலகாரனா மாறும். பிரைம் 9 தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்போர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நெல்லை மற்றும் இல்லாமல் தமிழ்நாட்டை உலுக்கிய ஒரு ஆணவ கொலை சார். இந்த கொலையில் சம்மந்தப்பட்ட ஆணும் பெண்ணும், பெண்ணு காதலிக்கவே இல்லைன்னு இப்போ ஒதுங்கினதா ஒரு தகவல் வருது. இந்த ஆணவ கொலையோட நோக்கம் என்ன? இது எப்படி நடந்துச்சு? என்ன விஷயங்கள் இதில் இருக்குது? நீங்கள் ஆணவ கொலை என்றாலே அது சாதிய கொலை தான். நீங்கள் இளவரசன் திவ்யா, கோகுல்ராஜ், யாருனே அவனை நான் காதலிக்கவே இல்லைன்ட்டு அந்த பொண்ணு. பாப்பா மோகன் நீதிமன்றத்தில் ஆதாரங்களை கொடுத்த பிறகு நீதிமன்றம் கண்டிக்குது. 2 பேரும் நீங்கள் நாமக்கல் மலை முழுக்க சுற்றி இருக்கீங்க, சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது, இப்போ காதலிக்கவே இல்லைன்னு பிறல் சாட்சியாக மாறுறைய என்னுடைய சமூகம் என்ன அச்சுறுத்துகிறது. எல்லா ஆணவ கொலைக்கு பின்னால் இதுதான் இருக்கும். ஓகே. இப்போ கவின், சுர்ஜித் 2 பேருமே சாதி ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய நீங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்தவர்கள். ஓகே. நீங்கள் கண்டிப்பாக இந்த காதல் கைகூடாது. சாதி என்பது கொடூரமானது. அது ஆக்டோபாஸ் கரங்களை கொன்றது, குச்சி கிழிச்சிரும் அப்படிங்கிறது அந்த பெண்ணுக்கும் தெரியல, கவினுக்கும் தெரியல. ஓகே. காரணம், அவர்கள் இந்த சாதி அடையாளத்திலிருந்து அவர்கள் வெளியேற நினைக்கிறார்கள், வெளியேறி விட்டார்கள். ஆனால் அது எவ்வளவு கொடுமையானதுன்னு யாருக்கு தெரிஞ்சிருக்கு? சுர்ஜித்துக்கு தெரிஞ்சிருக்கு. சுர்ஜித்தை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு நல்ல படித்த இளைஞன். இப்போ அவனுக்கு ரெட்டை ஆயுள் தான், குண்டாஸ்வர போட்டிருக்கான். ஆமாம் ஆமாம். அப்போ அவனுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த பொண்ணுடைய வாழ்க்கையும் ஒரு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அப்போ அவங்க அப்பா அம்மா 2 பேரும் காவல்துறை பணியாற்றியவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையும் கேள்விக்குறி. இத்தனைக்கு காரணம் என்னென்னா அந்த சாதி வன்மம் தான். இதே அந்த குடும்பத்தினுடைய தவறு அல்ல. யாருடைய தவறு? சமூகத்தினுடைய தவறு. ஓகே. சமூகம் எப்படி இதில் பொறுப்பாகணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ 2 பேரும் திருமணம் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் கடுமையான இழிவை, மன அழுத்தத்தை அது சமூகம் ஏற்படுத்தும். என்ன
உன் புள்ள மக ஒரு ஒடுக்கப்பட்டவன் கூட்டி ஓடி போயிட்டாளா, ஒரு எஸ்சியை கூட்டி ஓடி போயிட்டாளா? யார் கொடுக்குற அழுத்தம்? சமூகம். என்னடா கொக்கா ஒரு எஸ்சி கூட்டி ஓடி போயிட்டாளா? யார் கொடுக்குற அழுத்தம்? இந்த சமூகம். ஆனால் அவர்கள் எஸ்சியே கிடையாது. தேவேந்திர குல வேளாளர்கள் தெலுங்கு படையெடுப்புக்கு முன்பு நீங்கள் தஞ்சாவூரில் 5000 ஏக்கரா வச்சுருக்கிற பண்ணையாரெலாம் இருக்கான். யார்? தேவேந்திர குல வேளாளர். டாக்டர் கலாநிதினு ஒருத்தர், அவர் 5000 ஏக்கரா சொந்தக்காரர், நாடாளுமன்ற உறுப்பினர். கருணாநிதி அவர் பேர். இப்படி பல பேர் இருந்திருக்காங்க. நீங்கள் பழனி கோயிலில் முதல் மரியாதை யாருக்கு? இன்னைக்கு வரைக்கும் யாருக்கு? தேவேந்திர குல வேளாளர்கள் தான். எப்படி கிடைச்சது? ஒடுக்கப்பட்ட சமூகமா, வறுமை கோட்டு கீழ் இருக்கிற சமூகமா இருந்தா எப்படி பழனி மலையில முதல் மரியாதை கிடைக்கும்? தெலுங்கு படையெடுப்பு இவருடைய நிலம் பறிக்கப்பட்டது. நீங்க வடக்க வன்னியர்களுக்கு பேரு பல்லர்கள் தான், பள்ளி தான். அவன் கோவப்படுவான் சொன்னான். தமிழர்களாக இருக்கிற வரை அவன் தான் நில உடைமையாளர். வடக்க வன்னியர், தெற்க தேவேந்திர குல வேளாளர் தான் நில உடைமையாளர். பல்ல வச்சிருக்கிறவன் பல்ல. தஞ்சாவூர் பக்கம் நிலத்துக்கு என்ன பேர் தெரியுமா? குழி. உனக்கு எத்தனை குழி இருக்கு, எத்தனை மா இருக்கு, இதுதான் அளவுகோல். குழி, பள்ளம், நிலம் எல்லாம் ஒரே சொல் தான். இதை வைத்திருக்கிறவர் பல்லர், இந்த பக்கம் வைத்திருக்கிறவர் பள்ளி, இந்த பக்கம் நில உடைமையாளர்கள் பூரா கோயிலில் முதல் மரியாதை. அவனுக்கு தான் அதிகமாக விளையும். குதிரை, மச்சு இதெல்லாம் யாருக்கு சொந்தமானது? அவர்களுக்கு சொந்தமானது. என்னைக்கு வடக்கிருந்து தெலுங்கு படையெடுப்பு வந்ததோ அத்தனை பேருடைய நிலமும் புடுங்கப்பட்டது. அகதியாயிட்டான். பண்ணையார், ஜமீன்தார்னு எல்லாம் தெலுங்கு ஆதிக்கம் அதிகமாக போச்சு. ஆன பிறகு இவன் அடிமை 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 உலகம் பூரா அகதியாக போகிறான். இங்கே இலங்கையில் தேயிலை தோட்டத்தை சொந்தக்காரர் யார்? அவன் தான். புரூனை சுல்தான் இப்படி எடுத்து மலேசியா, சிங்கப்பூர், பர்மா ஆங்கிலேயனுக்கு உழைப்பை கொடுக்கக்கூடிய ஒரே சமூகம் இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகம்தான். இவன் தான் எங்க கடற்கரை, அதாவது கிழக்கு கடற்கரையோரம் இருக்கக்கூடிய அந்த நில உடைமையாளர்களை, தஞ்சாவூர் வரைக்கும், இந்த பக்கம் திருநெல்வேலி வரைக்கும், தாமிரபரணி ஆற்றுப்படுகை பூரா அவனுக்கு சொந்தமானது தான். இவன் எப்படி எசியானா? யார் ஆக்குனா? இது எப்படி இந்த நிகழ்ச்சி நடந்தது? இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும். இந்திர விழா வந்தாலும் நடத்தலாம் அந்த மக்கள் தானே. விளைஞ்சி கொட்டி கிடந்து நீங்க எங்க பார்த்தாலும் பசுமையாக இருந்த பொழுது விழாக்கு போவான் இல்லையா? அப்போ இந்திர விழா யாருக்கு சொந்தமானது? தேவேந்திர குல வேளாளர்களுக்கு சொந்தமானது. அப்போ எப்படி அவன் எஸ்சியானா? யாரால் ஆக்கப்பட்டான்? எந்த காரணத்துக்கு ஆக்கப்பட்டான்? இதெல்லாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டிய யாரும் ஆராய்ச்சி செய்யலை. ஓகே, இந்த கவின் காதல் விவகாரத்தில் வந்து முதல்ல அந்த பெண் வந்து நான் அந்த பையனை லவ் பண்ணல, நட்பாக தான் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் கசிஞ்சிச்சு. ஆனால் இன்றைக்கி அந்த பெண்ணோட வாட்ஸ்அப் சேட் அதை கேள்விப்பட்டீங்களா சார் அந்த நியூஸ்லாம்? ஆமாம், அந்த வாட்ஸ்அப் சேட்லாம் பார்க்கும்போது எப்படி சார் இருக்குது? அதாவதுங்க, 2 பேரும் பள்ளியிலே நட்பு. பள்ளியில் சாதி இல்லை. நட்பு கல்லூரிக்கு வரும்போது காதலாக மாறுது. காதலாக மாறுகிற பொழுது இந்த சாதி நம்மளை புசிக்கிதுங்கிற விஷயம் 2 பேருக்குமே தெரியல. புரியுது. ஆனால் நீங்கள் வளர்ந்து 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 வருகிற பொழுது இந்த சாதியினுடைய பாதிப்பு தெரிய ஆரம்பிக்கும் போது 2 பேரும் பயப்படுறாங்க. இது அதிகமாக யாரால் அதிகமாக தூண்டப்படுகிறதுனா நீங்கள் பெண் வீட்டாரெல்லாம். இந்த பெண் வீட்டு ஆமாம் ஆமாம். என்ன காரணம்? கண்டிப்பாக ஒடுக்கப்பட்ட சாதியும் இந்து மேட்டு குடி சாதி, ஜாதி வெறி அதிகமாக இருக்கக்கூடிய அந்த சமூகம் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளாது. நீங்கள் பல ஆணவ கூட நடக்குது இல்லை? உடமலைப்பேட்டையில் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி வெட்டுறான். 1000 பேர் இருக்கான் பஸ் ஸ்டாண்டில். 3 கூலிப்படம் வந்து வெட்டி எறிஞ்சிட்டு போகிறான். ஒரே காரணம் சாதி தான், வேறு ஒன்றுமே இல்லை. ஒரே தமிழ்நாடு முழுக்க ஆணவ கொலை, தேவேந்திர குல வேளாளர் இளைஞர்கள்லாம் கொல்லப்படுறான். ஆனால் இப்போ அரசியல் கட்சி என்ன பண்ணுது? அவர்களை நீங்கள் அரசியல் ரீதியாக அவர்களுடைய ஒரே கோரிக்கை என்னை எஸ்சி பட்டிலேருந்து எடுத்துறியா, என்ன பிசி கொண்டு போயிரு, எனக்கு சுயமரியாதை தான் வேணும், சோறு வேண்டாம், உங்கள் இடஒதுக்கீடே வேண்டாம். அது மக்கள் அப்படி தானே சொல்கிறாங்க. இப்போ பட்டியல் வெளியேற்றம் என்பது எனக்கு ரிசர்வேஷனே வேண்டாயா. கவினோட தந்தை அதான் சார் சொன்னாங்க, நிதி எனக்கு வேணாம், 1 கோடி கொடுத்தாலும் நான் வாங்க, எனக்கு நீதி வேணும். அப்போ அவர்களுக்கு என்ன அடிப்படையாக தேவைன்னா
இந்த இவ்வளவு நடந்த பிறகும் இந்த 2 திராவிட கட்சிகளும் நீங்கள் இந்த எஸ்சி பட்டியலிருந்து தேவேந்திர குல வேளாளர்களை மட்டும் நீங்கள் எஸ்சி படம் எடுத்துட்டிங்கன்னா சாதி ஒழிஞ்சு போயிடுது சார். புரியுது. நீங்கள் பறையர்களுக்கும் அடுத்த கட்டம் அவர்களை எஸ்சியிலேருந்து எடுத்துடலாம். அடுத்து நீங்கள் அருந்ததியர்களையும் எடுத்துடலாம். இந்த எஸ்சி முதல் புலையார் சொல்லி யார் போட வேண்டியது? தேவேந்திர குல வேளாளர்கள் எஸ்சி பட்டியலிருந்து விளக்கப்படும், எடுக்கப்படும். 234 பேர் சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு டெல்லிக்கு அனுப்பிச்சா 50 ஆண்டுகளில் இவர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த எஸ்சி பட்டியல் நீக்கப்பட்டு விடும். இப்படி தான் நீங்கள் சாணார்களுடைய எஸ்சி பட்டியலிருந்து எடுக்கப்பட்டு பிசி பட்டியல் வந்த பிறகு இன்றைக்கி ஒரு 60-70 ஆண்டுகளில் அவர்கள் ஒரு அப்கண்ட்ரி கம்யூனிட்டியாக மாறிட்டான். ஓகே. இந்த ஆணவ கொலையில் வந்து அந்த குடும்பத்தில் வந்து அவங்க அந்த பெண்ணு சம்மந்தப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்களா சார்? இது உண்மையா? இல்லைங்க, இது முட்டாள்களுடைய வாதம். அந்த பெண்ணை உடனே விரும்பலப்பா, என்னை மறந்துடுன்னா அடுத்த நிமிஷமே அவன் உயிர் பொழைச்சிருப்பானே. நீங்கள் தயவுசெய்து என்ன நீ அடிக்கடிப்பா அந்த பெண்ணை பார்த்துட்டு வர்றான். அது அடுத்த கட்ட திருமணத்துக்கு அவன் தயாராகிறாங்க. அவ்வளோ ஃபோட்டோ இருக்கு சின்ன வயசு. அடுத்த கட்ட அவன் திருமணத்துக்கு தயாராகிறாங்க. இப்போ அந்த பொண்ணு விருப்பம் ஏன்னா நீ கண்டிப்பாக இந்த கொடுமை சாதி கொடுமையில் என்னுடைய சமூகம் ஒன்று விடாது, இந்த இழிவை விடாது. தயவுசெய்து என்னை மறந்து நீ உயிரோடு எங்கே நல்லாரு அந்த பெண் சொல்லி இருந்தால் அவன் உயிரோடு வந்திருப்பான். இந்த பெண் சொல்லலை. ஏன்னா இந்த சமூகத்தினுடைய அழுத்தம் அந்த பெண்ணுக்கு தெரியல, அவளுக்கு அரசியல் தெரியல, அவளுக்கு சாதி பலம் தெரியல. அந்த பெண்ணுக்கு சாதி என்ன பண்ணுன்னு அவளுக்கு தெரியல, சாதி அருவாளோடு தான் இருக்குன்னு தெரியல. அதுதான் அவளுடைய அறியாமை. அந்த பெண் மெசேஜில் கூட வந்து வீட்டில் பொண்ணு கேளுங்க அப்படின்னு அது எப்படி நடக்கும்? எப்படிங்க நடக்கும்? கற்பனையே பண்ண முடியாது. அந்த பெண்ணுக்கு தெரியல. அப்போ அதுதான் சுர்ஜித்தை கொலைகாரனாக மாற்றுகிறது. அது எவ்வளோ கொடுமையாக இருக்குன்னு பாருங்க. அந்த சாதி என்ன கலர்னு தெரியாது, எப்படி இருக்குன்னு தெரியாது, என்ன ஆனால் இழிவுன்னு மட்டும் தெரியும். நம்முடைய குடும்பம் இந்த சமூகத்திலிருந்து விலக்கி வைக்கப்படும், ஊரும் தள்ளி வைக்கிற மாதிரி. யாரும் ஏற்ற மாட்டான், யாரும் கிட்ட வர மாட்டான். ஏன்? அது ஒரு எஸ்சி. அப்போது எவ்வளோ கெட்ட வார்த்தையா எஸ்சி. அதுக்கு தானே அந்த சமூகம் தொடர்ந்து போராடுது. எங்களை எடுத்துறியா? கொடியங்குளம் என்ன நடந்தது? கொடியங்குளத்தில் அந்த கிராமம் பூரா எல்லாம் வெளிநாடு போய் வசதியாக வாய்ப்பாக இருக்கான். காரு, பங்களா, டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இருக்கான். திருட்டு கேஸில் போலீஸ் போகுது. ஏப்பா எங்கள் கிராமத்தில் யாரும் திருட வேண்டிய அவசியம் இல்லை, திருடனுங்க எவனும் கிடையாது. நாங்கள் எல்லாம் தன்னிறைவோடு வாழ்கிறோம், எல்லாம் வெளிநாட்டில் இருக்கோம். நீ உள்ளே போய் யாரையும் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நாங்களே பிடிச்சி தரோங்க. போலீஸ் போய் பெரிய ஃபோர்ஸோடு வர்றான், ஃபோர்ஸோடு வந்து அந்த ஊரையே சூறையாடுறான். அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்குது, சாதி ஆதிக்க அரசியல் இருக்குது. அதை எதிர்த்து சென்னையில் ஒரு பேரணி நடத்துகிறாங்க. அதில் அழகு செக்யூரிட்டி சர்வீஸ் ஆதிக்க சாதியை சேர்ந்த ரவுடிகள் அந்த மக்களை அடித்து விரட்டுறான் சார். இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்போது இந்த மக்களுக்கான ஒரு அடுத்த கட்ட தலைவர்னு எடுத்துகிட்டு போகிறக்கு ஆள் இல்லை. பட்டியல் வெளியேற்றம் என்பது ஒன்று தான் அந்த மக்களை அந்த எஸ்சி பட்டியலிருந்து நீக்குவதற்கு ஒரே ஒரு ஆணை, எஸ்சியிலிருந்து பிசியாக மாறிடணும். அவங்க என்ன கேட்குறான்? எனக்கு சோறு வேண்டாயா, நீ கொடுக்குற இடஒதுக்கீட்டில் சோறு வேண்டாம், எனக்கு என்ன வேணும்? சுய மரியாதை தான் வேணுங்க. அதை ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க? ஆனால் 1 கோடி வாக்கு இருக்குது. திமுக, அண்ணா திமுக அத்தனை பேரும் அந்த மக்களுடைய வாக்கை மட்டும் வாங்குறது தான் பார்க்குறான். இப்போ ஆர்எஸ்எஸ், பிஜேபி அதே முடிவில் இருக்கான். இப்போது ஏறக்குறைய 1 கோடி வாக்கு இருக்குது. நீங்கள் திருநெல்வேலியில் ஒரு தேவேந்திர குல வேளாளரை திமுக, அண்ணா திமுக 2 பேரும் மாவட்ட செயலில் போடணுமா இல்லையா? ஏன் போட மாட்டேங்கிறீங்க? நீங்கள் டிஜிபி ராமானுஜம் இருந்தார். ராமானுஜம் ஒரு சர்வே எடுக்கிறார். அவர் வந்து ரொம்ப நேர்மையான அதிகாரி, புலனாய்வு புலினா புலி தான். நடராஜனும் சசிகலாவும் பெங்களூரில் சந்தித்து ஜெயலலிதாவை அதிகாரத்தை மாற்றுவதற்கு முயற்சி பண்ணுறாங்கன்னு தகவல் கொடுத்தது அவர் தான். யார்? ராமானுஜம். இந்த தகவல் ஜெயலலிதா கொடுக்காம இருந்திருந்தால் அவர் சாக வரைக்கும் அவர் தான் டிஜிபி. அப்போது அவர் தான் என்ன பண்ணுறார்? ஒரு சர்வே எடுக்கிறார். தென் மாவட்டங்கள் பூரா ஒரு குறிப்பிட்ட சமூக ஆட்கள் தான் போலீஸ் பூரா நிறைஞ்சிருக்காங்க. போலீஸ் பூரா
நிறைஞ்சிருக்காங்க. இவர்களை களை எடுக்கணும். களை எடுத்தால் அங்கே மற்ற சமூகமும் பரவலாக்கப்படும். இதை எடுத்து 1000 பேரை கோயம்புத்தூர் பக்கம், சென்னை பக்கம், தஞ்சாவூர் பக்கம், திருச்சி பக்கம் மாற்றுறாரு. மாற்றிய பிறகு தான் அங்கே ஒரு சமூகத்தினுடைய ஆதிக்கம் இல்லாமல் இருக்குது. சவுத்தில் கலவரம் இல்லை, கலவரம் இல்லை. அவன் பூரா ஜாதியாக இருக்கான், ஆதிக்க சாதியாக இருக்கான். அவனை பூரா அடித்தட்டு மக்களை என்ன எப்படி பார்க்குறான்? எஸ்சியாக பார்க்குறான். அது எப்படி காவல்துறையில் சரியாக இருக்கும்? புரியுது. அப்போ என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் 1000 பேரை மாற்றினார். அப்போ அவர் என்ன விவரம் எல்லாமே மாற்றினார். அப்போ அங்கே பிரச்சனை இருக்குன்னு தான் அர்த்தம். இப்போ அவர் போய் பல வருஷம் ஆகி போச்சு. ஒரு 4-5 வருஷத்தில் அத்தனை பேர் அங்கே வந்துட்டான். அப்போ அந்த சாதி ஒழிக்கவே முடியாது. இந்த விஷயத்துல கவினை கொலை பண்றது ஆல்ரெடி போட்ட திட்டம் தானா சார்? இது இல்லைங்க. அதாவது அவன் அந்த இளைஞன் சுர்ஜித் வேறு ஜாதியா இருந்தான். யார்? கவின். ஒன்று முதலியாராவோ இல்லை ஐயராவோ பிள்ளைமாரோ இருந்தால் அவன் செத்துருக்க மாட்டான். ஆமாம் சார். அவங்க அம்மா கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர், ஒரு 12 லட்சம் வருஷத்துக்கு வாங்குறாரு. அவ்வளோ ஒரு பேக்ரவுண்ட் வெல் செட்டில். ஆனால் சாதி தான். ஓகே. எவ்வளவு கொடுமையானதாக இருக்குன்னு பாரு. இந்த திராவிட இயக்கம் இந்த சாதியை ஒழிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணியிருக்கானா? எவன் ஜாதி மெஜாரிட்டி அங்கே கூட்டம் அதிகமாக இருக்கோ அந்த வேட்பாளரை போடு, சாதியை வள, ஓட்டை வாங்கு, எம்எல்ஏ ஆகு. இதை தாண்டி 2 பேருக்கு எந்த கொள்கையும் இல்லை. புரியுது. அதுதான் இப்போ வளர்ந்து கவின், இளவரசன், கோகுல்ராஜ், யுவராஜ், இப்படி பல உயிர்களை இழப்பதற்கு பின்னால் என்ன இருக்குன்னா இந்த சாதி தான் இருக்குது. சாதியை ஒழிக்க தந்தை பெரியார் என்ன பண்ணுறாரு? 1956 பல லட்சக்கணக்கானவர் கூடி ஜெயிலுக்கு போகிறார். இப்படி வரலாறு இருக்குது. யாருக்கே தெரியுமா? சாதி ஒழிக்கிறதுக்கு ஒரு போராட்டத்தில் 3 வருஷம் உள்ளே கிடக்கிறான். பாதி பேர் சுடுகாட ஜெயிலாகி போகுது. அங்கேயே இறந்து போகிறான். கர்ப்பிணி பெண்கள்லாம் அந்த போராட்டத்துக்கு போகிறாங்க, சாதி ஒழிப்பு போராட்டத்துக்கு. அப்போ அந்த போராட்டத்தினுடைய எழுச்சி தான் திராவிட இயக்கத்தினுடைய மறுமலர்ச்சி. ஆனால் திராவிட இயக்கம் வந்த பிறகு எதை பிடிச்சிக்கிட்டான்? சாதியை பிடிச்சிக்கிட்டான். எந்த சாதி அதிகமாக இருக்கணும் அந்த சாதிக்காரன் தான் திமுக அதிமுக மாவட்ட செயலாளர். எந்த சாதி இந்த பக்கம் அதிகமாக இருக்கோ அவன் தான் எம்எல்ஏ, இந்த பக்கம் மந்திரி. சாதி மந்திரிங்க. சாதி இல்லைன்னா அரசியல் இல்லை. ஏன்னா இந்த அரசியல் அவ்வளவு அயோக்கிய பயிர்களுக்கும் சாதி தான் முக்கியம். ஓகே. சாதி வச்சு தான் அரசியல். சாதி ஒழிஞ்சு போச்சுன்னா அரசியல் இல்லை. அப்போ யாரை ஒழிக்கணும்? திராவிட இயக்கத்தை தான் ஒழிக்கணும். ஜாதியை தூக்கி பிடிக்கிற திராவிட இயக்கத்தை தான் 2 கட்சிகளும் திமுக அதிமுக தான் ஒழிக்கணும். ஓகே. பல ஆணவ கொலைகள் ரீசெண்ட் டைமில் பார்த்தா சார், எதுக்குமே சரியான ஒரு ஆதாரங்களும் இல்லை. ஆனால் அதில் கவின் அவர்களுடைய தாய்மாமன் வந்து நிறைய அந்த பொண்ணு சைட்லேருந்து அந்த வாட்ஸ்அப் எல்லாமே வச்சிருக்காரு. அது மாதிரி இந்த சமயங்கள் இப்போ மீட் பண்ணாங்க, எல்லா ஃபோட்டோ எல்லாமே வச்சிருக்காரு. இவ்வளோ ஆதாரங்கள் இருந்து இந்த கேஸ்க்கு வந்து ஒரு இது சொல்யூஷன் கிடைக்காது. அந்த பொண்ணு தெரிலன்னு சொன்னால் தெரிலன்னு சொன்னது தான். அவ்வளோதான். ஏன்னா இப்போ இந்த பக்கம் சாதி தான். இந்த சாதிக்கு எதிராக ஒடுக்கப்பட்ட சாதி சாட்சிக்கு போக மாட்டான். சாட்சியே சொல்ல மாட்டேன். எப்படி சொல்லுவான்? இவன் இந்த சமூகம் ஒடுக்கப்பட்ட சமூகம். இந்த சமூகத்திலிருந்து ஒருவன் துணிஞ்சு போய் ஆதிக்க சாதிக்கு எதிராக சாட்சியை சொல்லிட முடியுமா? சாட்சியே காணாம போயிடுவான். பாதுகாப்பு இல்லை சமூக. இதில் நீங்கள் இப்போ சுர்ஜித் குடும்பம் இருக்குது. குடும்பம் ஏன் இவ்வளோ வெறியாக மாறுதுன்னா அந்த குடும்பத்துக்கு தொடர்ந்து மன உளைச்சல், அழுத்தம் ரொம்ப வருஷமாக. ஆமாம். என்ன உன் புள்ள எஸ்சியோட ஓடி போயிட்டாளா, ஓடி லவ் பண்ணிகிட்டு இருக்காளா? இது நீங்கள் சார் சௌபான்னு ஒரு எழுத்தாளர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெரிய எழுத்தாளர். ஓகே. அவரே காதல் திருமணம் தான் செய்கிறார். ஆதிக்க சாதியை சேர்ந்த திருமணம் செய்து அந்த அம்மா காலேஜ் ப்ரொஃபஸரு. நீங்கள் பெரிய தொல்லை, சேர்ந்து வாழ முடியல. பையன் மரணம், அவர் மரணம், குடும்பம் சின்னவனமாக போச்சு. இதே ஒரே சாதியாக இருந்தால் எந்த தொந்தரவும் இருந்திருக்காது, எந்த இழிவு இருந்திருக்காது. என்ன காரணம்னா நீங்கள் ஒட்டுமொத்தமாக சாதி மாறி, அதுவும் ஒடுக்கப்பட்ட சாதியில் நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா கல்யாணம் கச்சேரி நல்லது கெட்டது எதுக்குமே கூப்பிட மாட்டான், உங்களை புறக்கணிச்சிருவான். இதே இந்த கட்டுமானம், சாதி கட்டுமானம் அவ்வளவு கொடுமையானது. இது சட்டம் போட்டு தடுக்க முடியுமா? கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்க முடியுமா? ஏங்க கல்யாணத்துக்கு கூப்பிடல, காது குத்து கூப்பிடல, ஏன் 1000 பேர் 500 பேர் கூடுகிற அந்த சமூக நல்லது கெட்டதில் ஏன் என்னை புறக்கணிக்கிறீங்க கேட்க முடியுமா? முடியாது. அப்போது
இந்த சாதிய கட்டுமானம், சமூக கட்டுமானம் எவ்வளோ கொடுமையானதுன்னு பார்த்தீங்களா? இதில் தான் சுர்ஜித்தை கொலகாரனாக மாற்றுது. ஓகே, படித்த ஒரு இளைஞர் படிப்பதெல்லாம் பின்னாடி மண்டையில் போல, சாதி தான் மண்டையில் ஏறுது. ஓகே, அந்த அளவுக்கு சாதி. நீங்கள் தமிழ்நாட்டினுடைய தென்பகுதி வடபகுதியில் இந்த பக்கம் குடிசை கொளுத்தப்படுறோம். 1 இயரு ஆதிகுடி பறையர் சண்டை நடந்துகிட்டே இருக்கா இப்போ வரைக்கும். எத்தனை வடகாட்டில் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குடிசை கொளுத்தப்படுது. சில பேர் சொல்கிறாங்க ஒரு புல்லட் மோட்டார் சைக்கிள் ஓட்டிட்டு போகிறாங்க ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன். எப்படா ஓட்டலான்னு கையை வெட்டுறானுங்க. இப்படி ஒரு நாடு உலகத்தில் எங்கே இருக்கா? உலகத்தில் இப்படி ஒரு நாடு இருக்கா? அப்போ எனக்கு நீ அடிமையாக இரு, சனாதனம் என்பது உன்னை அடிமையாக இருக்க சொல்லுகிறாங்கிறான். அதில் தான் இந்தியாவுடைய செட்டப்பே இருக்குங்கிறான். பாஜக தான் நிற்கிது, பிஜேபி தான் நிற்கிது, அதை திமுக அண்ணா திமுக தூக்கி பிடிக்குது. அப்போ யார் ஒழிப்பது? பெரியார் தான் சாதி ஒழிப்பு, அதுக்காக ஒரு கட்சியே நடத்துறாரு. சில பேர் சொல்கிற விஷயம் என்னன்னா, கவின் அவர்களோட அப்பா அம்மாவுக்கு முன்னாடியே தெரியும், அந்த பையனை கண்டிச்சு வச்சிருக்கலாமே சொல்கிறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? அது கரெக்டாக இருக்கு? இல்லைங்க, அதாவது கண்டிப்பாக கவினுடைய காதல் நிறைவேறாதுன்னு கவினுடைய குடும்பத்துக்கு தெரியும். 500% தெரியும், 100% இல்லை. அவங்க அம்மா ஒரு பள்ளி ஆசிரியை, கண்டிப்பாக தெரியும். அப்பாவுக்கும் தெரியும். அவங்க கண்டிப்பாக இந்த காதலை அங்கீகரித்தே இருக்க மாட்டாங்க. ஓகே, அந்த புள்ள வீட்லேயும் இந்த காதல் ஜெயிக்காதுங்கிற விஷயம் அந்த பிள்ளைக்கும் தெரியும். இவர்கள் இதெல்லாம் உடைத்து கொண்டு திருமணம் செய்கிற மனநிலையில் இருந்த காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு சாதியினுடைய கொடூரமான முகம் தெரியல. இப்போ 2 பேரும் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிவிட்டு சென்னையில் 10 வருஷம் இருந்து 11ஆவது வருஷம் போனாலும் இதே நடக்கும். எவ்வளோ குடும்பம் பார்த்தீங்களா சாதி? 10 வருஷம் சென்னை வாசியாக இருந்தீங்கன்னா அவ்வளோ பேரும் சென்னைக்கு வரமாட்டான். ஆனால் அந்த குடும்பம் புறக்கணிக்கப்படும். யாருடைய குடும்பம்? சுர்ஜித் குடும்பம். இந்த அவச்சொல்ல சொல்லிகிட்டே இருப்பான், என்ன அவன் புள்ள ஒரு ஒடுக்கப்பட்ட சாதியோடு ஓடி போயிட்டாளா. அப்போ ஒடுக்கப்பட்ட சாதி இல்லைடா, அந்த சாதி தாண்டா பழனி மலையில் முதல் மரியாதை அந்த சாதிக்கு தாண்டா கொடுக்குறாங்கிற தகவல் மக்கள் போய் சேரல. கிட்டத்தட்ட இந்த கொலை காரணம் சமூகம் தான். சமூகம் வந்து சுற்றி சொல்ல அவங்க இன்ஃப்ளூயன்ஸ், ஒரு மன அழுத்தம், அப்பனுக்கு அழுத்தம், அம்மாளுக்கு அழுத்தம், அவனுக்கு அழுத்தம். இந்த குடும்பத்தை இது ஒதுக்கி வச்சிருவோம். அப்போ அது எவ்வளோ பெரிய குடும்பம் பாருங்க. அப்போ அவன் கொலைப்பழிக்கு கூட தயாராகிறான் சார். அப்படின்னா அவன் எவ்வளோ தூரம் மனம் பாதிக்கப்பட்டிருக்கும். ஒரு கொலை பண்ணுறதுக்கு ஒரு இளைஞன் அவன் கண்டிப்பாக அவள் ஆயுள் தண்டனைன்னு தெரியும் அவனுக்கு. அவன் அதோட நீங்கள் பழைய சட்டமாக இருந்தால் தூக்கில் போட்டுருவான். ஆங்கிலேய காலத்தில் தூக்கு தான். அப்பா அம்மா போலீஸாக இருக்கிற ஒரு இதில் பண்ணிட்டார். இல்லை, அதெல்லாம் அப்பா அம்மா போலீஸ் கொலை கேஸை மறைச்சிட முடியுமா? சொல்லுங்கள், கொலை பண்ணிட்டு இல்லைன்னு சொல்லிட முடியுமா? அப்படிலாம் வாய்ப்பே இல்லை. அவனுக்கு அதெல்லாம் கண்ணை மறைச்சிருச்சு. எது? சாதி தீ குளிர்ந்து விட்டு எரியுது சார் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும். அதை என்னைக்கு அவன் அந்த சாதியை நான் அந்த புளியூர் வழியாக போகும்போது பார்ப்பேன். ஒரு அம்பேத்கர் படம் போட்டு அந்த செவுத்து எழுதி வச்சுருக்காங்க, மனிதர்களே சாதியை கலட்டி வைத்து விட்டு வீதியில் நடமாடுங்கன்னு அந்த புளியூரில் ஒரு செவுத்து எழுதி வச்சுருக்காங்க அந்த இளைஞர்கள். இங்கே மனிதர்கள் நடமாடும் பகுதி, இங்கே போகும்போது சாதி இங்கே விட்டுட்டு போங்கன்னு அம்பேத்கர் படம் போட்டு எழுதி வச்சுருக்கான். அப்போது இது எவ்வளவு கொடூர நகங்களை கொடூர முகங்களை கொண்டதுன்னு பாருங்க. அப்போ இது ஒவ்வொருத்தனுக்குள்ளேயும் இருக்குது, ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் இருக்குது, ஒவ்வொரு ஆணுக்குள்ளேயும் இருக்குது. இதெல்லாம் மீறி உடைத்து கொண்டு திருமணம் செய்வது என்பது நீங்கள் மிக 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 கொடுமையானது. இது கண்டிப்பாக கவினுக்கும் தெரியும், கவின் அப்பாவுக்கும் தெரியும், அம்மாவுக்கும் தெரியும், சுஜித்துக்கும் தெரியும், சுஜித் அம்மா அப்பா, சுஜித் சகோதரி அத்தனை பேருக்கும் தெரியும். இவர்கள் எடுத்தது நீங்கள் அந்த இளைஞனை சரியாக பக்குவப்படுத்தலை. இந்த காதல் ஜெயிக்காது, உயிர் தான் போகுங்கிற விஷயம் கவினுக்கு முழுமையாக சொல்லப்படவில்லை. அதனுடைய விளைவு தான் இப்போ பல கவின்களை நாம் இழந்து நிற்கிறோம். புரியுது சார். பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தமக்காக மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.